செய்திகள் தொடர்கின்றன. தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வந்ததுதான் தேமுதிக என்று அந்த கட்சியின் அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன், இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் வரை பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன் என்று இருந்து வந்த கேப்டன் தொண்டர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவதாக தெரிவித்தார். இலங்கையிலே இன்னல் படுகின்ற தமிழர்கள், இன்னுயிரை ஈந்து வருகிற தமிழர்கள், ரத்தம் சிந்துகிற தமிழர்கள், அனாதைகளாக திரிகின்ற தமிழர்கள், அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு கிடைக்கின்ற வரை பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன் என்று சூளுரைத்து நின்ற நம்முடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை பிறந்த நாள் உங்களுக்காக அல்ல, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வறுமையை போக்குவதற்காக ஒரு உணர்ச்சியினை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்று நாமெல்லாம் கேட்டுக்கொண்டதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகத்தான் அவருடைய பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேமுதிக பங்கு கொள்ளாதது ஏன் என்பது குறித்தும் பன்ருட்டி ராமச்சந்திரன் விளக்கம் கொடுத்தார். மின்சார பிரச்சினை, மீனவர் பிரச்சினை, காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சினைகளை தீர்க்க மத்தியில் ஆள்பவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் குடியரசுத் தலைவர் தேர்தலை கேப்டன் புறக்கணித்ததாக பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். மேலும் தீராத பிரச்சினைகளை தீர்த்து வைக்க வந்த கட்சிதான் தேமுதிக என்றும் அவர் கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். மின்சார தட்டுப்பாடு இருக்கிறதை ஏன் உங்களால் தீர்க்க முடியவில்லை? காவிரியில் தண்ணீர் வரமாட்டேன் என்கிறதே அனுபவமும் ஆற்றலும் நிறைந்த தலைவர்கள் என்று உங்களை கூறிக்கொள்ளுகிறீர்களே, இன்று வரை ஏன் அந்த பிரச்சனை தீரவில்லை? காலையில் எழுந்தால் கடலிலே சென்று மீன் பிடித்தால் தான் வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நிலையிலே இருக்கின்ற கடலோர மீனவர்கள் பிரச்சனை இன்று நேற்றா ஏற்பட்டது, ஏன் உங்களால் தீர்க்க முடியவில்லை? அருகிலே இருக்கிற முல்லை பெரியாறு நீர்த்தேக்கத்திலே தண்ணீர் தேக்கினால்தான் வைகை ஆற்றிலே தண்ணீர் நமக்கு வரும். அந்த முல்லை பெரியாறு நீர்த்தேக்க பிரச்சனை ஏன் உங்களால் தீர்க்க முடியவில்லை? பாலாற்றிலே வருகிற தண்ணீரை ஆந்திரம் குறுக்கே கட்டுகிறது. தமிழ்நாட்டின் வடபுலத்திலே இருக்கிற மாவட்டங்களிலே உள்ளவர்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு கூட வர முடியும். அதை ஏன் உங்களாலே தீர்க்க முடியவில்லை? அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர்கள் தங்களை மாபெரும் தலைவர்களாக கருதி கொண்டிருக்கிறார்களே அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளை ஏன் உங்களாலே தீர்க்க முடியவில்லை? இங்கே மட்டுமா ஆட்சியிலே இருந்தீர்கள்? டெல்லியிலே இருக்கிற ஆட்சியிலேயே பங்கு பெற்றீர்களே. தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இன்று வழக்கத்திற்கும் மாறாக வெயில் வாட்டி எடுத்தது. இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட வெப்பச்சலனம் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நகரெங்கும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஆறாக ஓடியது. சுமார் 1 மணி நேரம் விடாமல் பெய்த கனமழையால் அலுவலகங்களில் இருந்து வீட்டுக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனிடையே கொடைக்கானலில் 2 நாட்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் சுற்றுலா தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது. மத்தியானத்துல ரொம்ப மழை, நேற்று மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் கண்டினியூவா பெஞ்சிச்சு. இன்னைக்கு அதே மாதிரி கரெக்டா 12 o'clock அந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சிருக்கு. இதனால சுற்றுலா தொழில் பூராமே பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா தொழில் மட்டும் இல்லாம வெளியில கட்டள வேலைக்கு போறவங்க எல்லா வேலையுமே அடியோட பாதிக்கும். இதனால் சுற்றுலா பயணிகளின் வரவு நின்றுவிட்ட நிலையில் ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், படகு முகாம், டாக்ஸிகள் என அனைத்து வர்த்தக துறையும் முடங்கி போயுள்ளன. மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கொடைக்கானல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி இடையே புதிதாக போடப்பட்ட பாலத்தில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மதுரை தூத்துக்குடி சாலையில் மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வரை நாற்கர சாலை அமைக்கப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவடைந்து போக்குவரத்து தொடங்கிய இந்த நாற்கர சாலையில் முத்துலாபுரம் வைப்பாற்றின் குறுக்கே 20 கோடி ரூபாய் செலவில் 550 மீட்டர் நீளப்பாலம் கட்டும் பணி முடிக்கப்பட்டு அண்மையில் பாலம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பாலத்தில் திடீரென்று 3 மீட்டர் நீளத்திற்கு கடுமையாக விரிசல் ஏற்பட்டுள்ளது.
இந்த பாலத்தில் தினந்தோறும் 2000க்கு மேற்பட்ட வாகனங்கள் சென்று கொண்டு இருக்குது. இப்போ போட்டு 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா பெரிய ஓட்டம் விழுந்துருக்கு இந்த பாலத்தில். அதாவது போக்குவரத்துக்கு போக முடியாத அளவுக்கு பெரிய ஓட்டம்னா இப்போ 3 மீட்டர் அளவுக்கு ஓட்டம் விழுந்திருக்கு. இது முறையான வேலைகள் செய்யாதனால இந்த மாதிரி ஆயிட்டது. இதனால் வண்டிகள் போக முடியாமல் பக்கத்தில் உள்ள பாலத்தில் போயிட்டுருக்கு. அந்த பாலத்தில் எதிரெதிரே வாகனங்கள் செல்லக்கூடியதுனால திடீர்னு வாகன விபத்து ஏற்படுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இதனால் வாகனங்கள் அந்த பாலம் வழியாக நாற்கர சாலையை பயன்படுத்த முடியாமல் ஒரே சாலையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எப்போது பாலம் இடிந்து விழுமோ என்று வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். போடி அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் கோவில் பூசாரியை தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ஜே.கே. பட்டியில் சுமார் 30 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த பத்திரகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்நிலையில் கோவிலில் பூஜை நடந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராஜப்பன் கோவிலில் உள்ள பொருட்களை திருட முயன்றார். இதையடுத்து கோவில் பூசாரியை அவர் அரிவாளால் வெட்ட முயன்றபோது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பூசாரியை காப்பாற்றியதாக தெரிகிறது. இதுகுறித்து போடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஆசிரியர் ராஜப்பனை தேடி வருகின்றனர். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி 3வது நாள் ஆட்டம் மழையால் பாதிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.